எப்படி இருக்குன்னு தெரியல. எதிர்பார்த்து போனதே கீரை தான். கீரை கிடைக்கல. குட் மார்னிங் அனைவருக்கும். காலையில் ஆஃபீஸ் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டேன். வந்துட்டு மைக்ரோவேவில் பால் ஊற்றி சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். உள்ளே வச்சுருக்கேன். ஏன் மைக்ரோவேவில் சூடு பண்ணுறேன்னா கரெக்டாக சூடாயிரும் பால். நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் ஒரு கப்பு தானே, ஒரு கப்பு பாலை ஊற்றி உடனேலே இல்லை அடி பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும். இதில் வந்து அந்த பிரச்சனை இல்லை. பாருங்க கரெக்டாக சூடாயிருச்சு. இது ஈஸியாக இருக்குது. பால் சூடு பண்ணுறதுக்கு 2ஆம் நம்பரில் வச்சோம்னா டக்குன்னு சூடாயிருது. காலையில் சாப்பாடு ஆண்டு வரணும்னு நினச்சேன், மறந்துட்டே வந்துட்டேன் கடையிலேருந்து வரும்போது. டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ண வேண்டியதான். ஏன்னா பக்காலாக்கு வந்தேன், சளி பிடிச்சிட்டு தொண்டை அப்படியே சளி பிடிச்சிட்டே இருக்குது. இந்த இது வந்து டீ வந்து இது டீ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வாங்கி பண்ணி குடிக்கிறாங்களா. நானும் இதை குடிச்சு பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு தெரியல. சுடுதண்ணியில் போட்டு குடிக்கணுமா அப்படியே வேலை இருக்கே. பார்ப்போம், போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இன்றைக்கி இதை குடிச்சு பார்த்தா சரியாக வந்துடும். சரி வரல, ஒரு வாரத்துக்கு மேலே, ஒரு வாரத்துக்கு கூடயே தான் இருக்கும் சரியாகவே இல்லைன்னா. இன்னைக்கு என்னத்தா எவ்வளோதுன்னா 1.5 ரூபாய் ஒரு பீஸு. ஓகே சின்ன பாக்கெட் தான் அது, 1.5 ரூபாய். சரியாயிடுச்சுன்னா ஓகே பார்க்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருக்காங்கன்னா வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போட்டுட்டு சுடு தண்ணியில் இல்லாட்டி டீ ஆர் காஃபி எல்லாத்தையும் போட்டு குடிக்க சொல்லியிருக்காங்க. டீ காஃபி இல்லாட்டி சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி அதோடு சேர்த்து குடிக்கிறதுக்கு. இந்த வெயிலில் எங்கே இதை இப்போ குடிக்கிறது, சாயங்காலம் தான் குடிக்கணும். காலையில் ஒரு டியூட்டி போயிட்டு வந்ததோ சரி, அதுக்கு பிறகு டியூட்டி எதுவுமே வரல. நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு இப்போ டைம் வந்து 1:30 மணி ஆகுது. மறுபடியும் போயிட்டுருக்கேன் பிக்கப் பண்ணுறதுக்கு, ஆஃபீஸ் டியூட்டி போய் எடுக்கிறதுக்காக. இங்கே 2 கவர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும், மேடத்தடி மகட்ட. போயிட்டு வந்துட்டு வேறு எங்கேயாவது போனால் கன்டினியூ பண்ணுறேன். 10 to 5 மார்க்கெட்டுக்கு வந்தேன் கிளினிக்ஸ் வாங்குறதுக்கு. கிளினிக்ஸ் இதெல்லாம் வாங்கியாச்சு. ஜாமான் தான், இன்னொரு ஜாமான் சொன்னாங்க, அது கிடைக்கல இங்கே. இல்லை, இது மட்டும் வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த டிஷ்யூ பேப்பர் வந்து மேடம் வந்து அப்புறம் வந்து வாங்கிக்கிறோம் சொல்லியிருக்காங்க. என் மேடத்தை வந்து பள்ளியில் இறக்கி விட்டு வந்திருக்கேன். பள்ளி முடிஞ்சு நைட்டு 9 மணிக்கு வருவாங்க. அப்போ வந்து எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லியிருக்காங்க, வாங்கிட்டு போகிறோன்னு. அதுலேயும் போன் வந்துட்டு பாருங்க, வண்டி ஆஃப் பண்ணுறதுக்கு. அழைக்கலாமா? பசங்களை வந்து ஸ்விம்மிங் பூலில் விட்டு வந்திருக்கேன். ஸ்கூலில் கிளாஸ்க்கு போகிறதுக்கு 10 நிமிஷம் கழித்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுவான். ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். பசங்களை வந்து 5 மணிக்கு கொண்டு வந்து விட்டேன். அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு சொன்னாங்கன்னா மேடத்தை கொண்டு வந்து மறுபடியும் 6 மணிக்கு கொண்டு வந்து விட்டேன். இப்போ டைம் வந்து 7 மணி ஆகுது. பிக்கப் பண்ணுறதுக்கு ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்கூலு தான் பக்கத்தில். காலையில் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்களா, அந்த இதுதான் இது. டீயில் போட்டு குடிச்சு பார்ப்போம், எப்படி சரியாயிருமா என்னன்னு தெரியல. டைம் கிடைக்கவே இல்லை சாப்பிட்றதுக்கு. எத்தனை மணி ஆச்சு இப்போ தான் குடிக்க போகிறது. எப்படி இருக்குன்னு கூட தெரியல. உள்ள சீரகம் சோம்பு அந்த வாடை மாதிரி வருது, ஒரு மாதிரி ஃப்ளேவர். போட்டு குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக போட்டேன் ஒரு கிளாஸில். சரியாயிடுச்சுன்னா சொல்கிறேன் உங்களுக்கு. யூஸ் பண்ணி பாருங்கள். யாருக்கா சளி பிடிச்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குடிச்சு பாருங்களேன். நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலு. சாயங்காலம் 4 மணிக்கு கொண்டு வந்து விட்டேன். 4 மணி நேரம்லேருந்து 5 மணி நேரம் டியூஷன் நடக்கும் இங்கே. சின்ன பிள்ளைங்க தான், கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு, ப்ரைவேட்டில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இங்கே வந்து டியூஷன் எடுப்பாங்க. மெடிக்கலில் ஆர்டர் போட்டுனாங்க, வாங்கிட்டு போயிட்டுருக்கேன் திருப்பி. இன்னும் வீட்டுக்கு போல் வண்டியில் இருக்காங்க மேடம். அவளை கொண்டு இறக்கி விட்டு வரும்போது ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன். சாப்பாடு என்ன நைட்டுக்கு வந்து பரோட்டா சாப்பிட்றோம் ஆளாச்சு. அதை நீ பரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சு. பரோட்டாவும் அயில மீன் குழம்பு வாங்கிட்டு வந்தேன். நிறையா கொடம்புளி போட்டு வச்சுருக்காங்க.
ஒரு ஐயில் தான். நல்லா சூடாக இருக்குது. நல்ல உரப்பாக இருக்குது குழம்பு. கலர் பார்த்தாலே தெரியுதா? ஓகே பாய், சாப்பிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். காய்கறி வண்டி வந்திருக்கான்னு பார்க்க போகிறேன். காய்கறி வண்டி வந்துருந்துச்சுன்னா, ஏதாவது நல்ல காய்கறி இருந்துச்சுன்னா நாளைக்கு மதியத்துக்கு சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வர வேண்டியதான். போய் அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். போய் பார்ப்போம். கீரை இருந்தாலும் கீரையும் வாங்கலாம்னு ஐடியாவில் போகிறேன். என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் நான் வண்டி வந்திருக்கான்னு கூட தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். காய்கறி வண்டி வந்துருச்சு. கூட்டத்தை பாருங்கள், வாங்கிட்டு இருக்காங்க காய்கறிங்கெல்லாம். என்னென்ன இருக்குன்னு தெரியல. வாழைப்பழம் இருக்கு, ஆரஞ்சு, பப்பாளி பழம் இருக்குது. வண்டியில் ஏதாவது கீரை எதுவும் கொண்டு வந்துருப்பா. பார்த்தா கீரையெல்லாம் ஒன்றும் இல்லை. வெங்காயம், பூண்டு, அது என்ன சமம் இதுதான் இருக்குது. நமக்கு பச்சை மிளகா வாங்க வேண்டியதான். பாவக்காய் வாங்கியாச்சு. அவ்வளோக்கு தெரியல. அரை கிலோ இருக்கு, போதும். எதிர்பார்த்து போனதே கீரை தான். கீரை கிடைக்கல. அதோட பாவக்காய் வாங்கினேன். பாவக்காயும் பச்சை மிளகாயும் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது போதும், நாளைக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிடலாம். ஓகே பாய், நாளைக்கு காலையில் பார்க்கலாம்.